வடமாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற எங்களை ஆதரித்து நடக்கின்ற இந்த பிரசார கூட்டம் அம்பாளுடைய வாசலை நாங்கள் பேசுவதெல்லாவது அம்பாள் கேட்டுக் கொண்டிருக்கத்தக்க ஒரு இடத்திலே நடைபெறுகின்றது. இதுவரை நாங்கள் இந்த ஒரு கோயில் வாசலிலும் இவ்வாறான கூட்டத்தை நடத்தவில்லை. இன்று நாங்கள் ஒரு ஆலயத்தின் முன்னாலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் பேசுபவை உண்மையாக மற்றவர்களுக்கு துன்புறுத்தல்களை ஏற்படுத்தாத வகையிலே நாங்கள் பேச வேண்டிய ஒரு கடவுளுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இன்றைய இந்த கூட்டத்திற்கு மிக பெருந்தொகையான முறையிலே வருகை தந்திருக்கின்ற இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாகின்ற அன்புக்குரிய தம்பி அவர்களே, கிழக்கு மாகாணத்தில் இருந்து வடக்கு மாகாணம் நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து பல நாட்களாக ஓய்வின்றி எமக்காக பிரசாரம் செய்து வடமாகாண சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்ற வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருக்கிற எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு அரியந்திரன் அவர்கள் எங்களை எல்லாம் இந்த தேர்தலிலே நிறுத்தி எம்மோடு நாளாந்தம் பிரயாணம் செய்து எமக்காக பாடுபட்டு வருகின்ற எங்களுடைய அன்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற ஏனைய பெரியவர்கள், என்னோடு இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற திருவாளர் குருவல்ராஜா அவர்களே, திருவாளர் பசுவை பிள்ளையார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இதுவரை உரையாற்றிய காசு மணியண்ணை, அன்புக்குரிய திரு புஷ்பராஜா அண்ணி ஆகியோர் இந்த மாகாண சபையினுடைய தன்மை, இந்த மாகாண சபையிலே போட்டியிடுவதற்கான காரணங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தினார். நாங்கள் இந்த மாகாண சபையிலே நானும் திருவாளர் குருவல்ராஜா அவர்களும் ஏறத்தாழ 40 வருடங்கள் இந்த கல்வி உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். சேவையிலே இருந்து இழைப்பார்கள். நாங்கள் அரசியலுக்கு வருகின்ற எந்த ஒரு எண்ணத்தோடும் இருந்தவர்கள் அல்ல. ஆனால் காலத்தினுடைய தேவை எங்களை இந்த அரசியலுக்குள்ளே பிரவேசிக்க வைத்தது. நாங்களும் இதுவரை காலம் நாங்கள் கற்ற பாடங்கள், பெற்றிருந்த அனுபவங்கள், எங்களுடைய மாவட்டத்தினுடைய கல்வி நிலை, இந்த யாவற்றையும் பற்றி சிந்தித்த பொழுது கடந்த 4 வருடங்களாக, கடந்த 30 வருடத்திலே நாங்கள் அனுபவிக்காத பல துன்பங்களை இந்த 4 வருடங்களாக அனுபவித்து வருவதை நன்றாக உணர்ந்தோம். ஆகவே நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டிய ஒரு வரலாற்று நிர்பந்தத்துக்கு உட்பட்டிருக்கின்றோம். எங்களை இந்த வரலாறு இவ்வாறான ஒரு தேர்தலுக்கு நிர்பந்தித்தது. அந்த நிர்பந்தத்தை மனவுவந்து ஏற்று இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம். எங்களுடைய இலங்கையினுடைய 9 மாகாணங்களிலே 8 மாகாண சபைகளுக்குமான தேர்தல்கள் முடிந்து அங்கே அந்த நிர்வாகம் பெரும்பான்மையின மக்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாகாண சபையும் தன்னுடைய எல்லைக்குட்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற விடயங்களை நல்ல முறையிலே கையாண்டு வருகின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலை தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதிலே இந்த அரசாங்கம் மிக உறுதியாக இருக்கின்றது. அதன் காரணமாக இந்த வடமாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருந்தது. ஆனால் இன்றைய பூகோளவியல் நிலையிலே சர்வதேச நாடுகளினுடைய ஆதரவு இல்லாமல், சர்வதேச நாடுகளினுடைய அபிப்பிராயங்களை செவிமடுக்காமல் இந்த அரசாங்கத்தினாலே தனித்து இயங்க முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பத்திரிகைகளிலே எத்தனை மில்லியன் டாலர்கள் வெளிநாட்டு கடன்களிலே இந்த அரசாங்கம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே வெளிநாடுகளினுடைய தயவு, நிதி உதவிகள் தேவைப்படுமாக இருந்தால் இந்த அரசாங்கம்
அதுக்கு செவிசாய்க்க வேண்டியது ஒரு ஜனநாயகத்தினுடைய நிலைமை. அதன் காரணமாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த முன்வந்தது. நாங்களும் அவ்வாறான ஒரு கட்டமைப்பு தமிழ் மக்களுக்கு கிடைக்கின்ற நேரத்திலே நேர்மையான முறையிலே தியாக சிந்தனையோடு அந்த மாகாண சபையை எங்கள் வசம் கைப்பற்ற வேண்டும் என்பதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் உறுதியாக இருந்தது. அதற்கு அனுசரணையாக நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் இப்பொழுது ஏன் இந்த கூட்டத்துக்கு வந்தீர்கள் என்றால் தமிழரசு கட்சியின்பால், தமிழ் தேசியத்தின்பால், தமிழ் மொழியின்பால் உள்ள ஒரு அக்கற காரணமாக இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வருகைதான் எங்களை மேலும் இந்த தேர்தலிலே உறுதியாக நில்லுங்கள் என்று எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. நீங்கள் மிக தெளிவான சிந்தனையோடு வந்திருக்கிறீர்கள், தெளிவான உறுதிப்பாடுகளோடு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் இந்த போட்டியாளர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும். அந்த வெற்றியை நீங்கள் உங்கள் பக்கத்துக்கு வைத்திருக்க வேண்டும். எங்களுக்கு அல்ல அந்த வெற்றி. இந்த மாகாண சபையிலே நாங்கள் வெற்றியடைந்தோமானால் அதிலே இந்த கடலபுர மக்கள் பெரும் பங்காற்றியவர்கள் என்ற நன்றி உணர்வோடுதான் நாங்கள் இங்கே வருகிறோம். ஆகவே இந்த நடைபெறப் போகின்ற தேர்தலில் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடாக தமிழரசு கட்சிக்கு வீட்டு சின்னத்திலே அளிக்கின்ற அந்த வாக்குகள் மிக பெருமதி வாய்ந்ததாக, அதுவும் இந்த வரலாற்று காலத்திலே அவை விலைமதிப்பு அற்றோராக அமைக்கும். அதனாலே எங்களுடைய விருப்பு இலக்கங்கள் 1, 5, 7 இந்த 3 இலக்கங்களுக்கும் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணிக்கு சென்று உங்களுடைய வாக்குச்சாவடிகளில் அந்த பொன்னான வாக்கை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். தயவுசெய்து ஒற்றுமையை கூறுகின்றோம். நாங்கள் காலாகாலமாக வாக்குகள் அளிக்கப்பட்ட பின் பழுதடைந்த நிராகரிக்கின்ற வாக்குகளுடைய தொகை நாளாந்தம் அதிகரிக்கின்றது. நன்றாக படித்தவர்கள் கூட தவறான முறையிலே இந்த வாக்குகளை அளிப்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பிரதேசத்திலே இன்று அளிக்கப்படுகின்ற வாக்குகள் ஒவ்வொன்றும் மிக பெருமதி வாய்ந்ததாக அமைய வேண்டும். இந்த வீட்டு சின்னத்துக்கு பக்கத்திலே முதலாவதாக நீங்கள் ஒரு புல்லடியை இட வேண்டும். அந்த புல்லடியினுடைய கோடுகள் அந்த சதுரத்திலே எங்கும் முட்டாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு பிற்பாடு கீழே இருக்கின்ற 7 இலக்கங்களிலே இலக்கம் 1, இலக்கம் 5, இலக்கம் 7 என்பதற்கு நீங்கள் வாக்களிக்கும் போதும் அதே முறையிலே உங்களுடைய புல்லடிகளை விட்டு ஒட்டுமொத்தமாக 4 புல்லடிகள் இடுவீர்கள். முதலாவதாக கட்சிக்கும், இரண்டாவதாக வேட்பாளர்களுடைய வெற்றிக்கும் அந்த புல்லடிகளை நீங்கள் இடுவீர்களாக இருந்தால் அவை தெளிவான வாக்குகளாக அமையும். அவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். இரண்டாவது, இன்னும் ஒரு விடயத்தை நான் கூறி என்னுடைய உரையை மிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் ஒரு ஆலயத்தினுடைய வாசலில் நின்று உரையாற்றுகின்றோம். தெளிவாக நல்ல சிந்தனையோடு உரையாற்றுகின்றோம். நாங்கள் ஏனைய கட்சிகள் இங்கே நடந்த கூட்டத்திலே கூறிய விடயங்களையோ மற்ற விடயங்களையோ அச்சமற்ற முறையிலே பேசவில்லை. இங்கே இந்த பகுதியிலே கடந்த வாரத்திலே நடந்த கூட்டத்திலே 2 விடயங்களை தெளிவாக அவர்கள் கூறினார்கள். அவர்கள் உண்மையிலே என்னை பொறுத்த அளவிலே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற தமிழரசு கட்சியை தவிர ஏனைய கட்சிகள் எல்லாம் மிக குழம்பி போயிருக்கிறார்கள். அதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். ஒரு கூட்டத்திலே எதை பேசுவது, எதை சொல்லுவது, நடக்கக்கூடிய யதார்த்தபூர்வத்தை பற்றி கதைக்கிறோமா அல்லது இந்த தேர்தலிலே வெற்றியடைவதற்கான வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களுடைய அறிவை பற்றி நான் சில வார்த்தைகள் பேச வேண்டி இருக்கின்றது. நாங்கள் காலாகாலமாக இந்த சிறிய பிள்ளைகளுக்கு படிப்பித்தவர்கள், ஆசிரியர்களுக்கு படிப்பித்தவர்கள், ஆசிரியர்களை உருவாக்கியவர்கள். நாங்கள் இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாண மாவட்டங்களிலே பல வருடங்கள் கல்வி படிப்பாளர்களாக பணியாற்றினாங்க. நாங்கள் ஒரு நிதானத்தோடு தெளிவாக பேசுகின்றோம். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய பேச்சை முடிக்க விரும்புகின்றேன்.
இது ஒரு அம்மன் கோயில் வாசல். கண்ணகி அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியும். கண்ணகியினுடைய வரலாறு தெரியும். கண்ணகியினுடைய கணவன் கோவலன் பாண்டிய மன்னனாலே கொலை செய்யப்பட்ட பின் அவள் மிக ஆத்திரத்தோடு அந்த சிலம்பை கையிலே ஏந்திக் கொண்டு பாண்டியனுடைய சபைக்கு போகின்றாள். கண்ணகி இயற்கையிலே மிக மிக அழகான, அது சிலப்பதிகாரத்திலே தெளிவாக கூறப்பட்டது. இந்த அவள் போகும் பொழுது மிக ஆத்திரத்தோடு சிலம்பை கையிலே இறுக்கி பிடித்தபடி வாசலுக்கு செல்லுகின்றாள். ஏனென்றால் இந்த பாண்டிய மன்னனிடத்திலே நீதி கேட்பதற்காக. அப்பொழுது பாண்டிய மன்னனுடைய வாசலிலே அந்த வாசல் காவலன் நீக்கிறான். அவனுடைய அறிவை பற்றி சொல்லுவதற்காகத்தான் சொல்லுகிறேன். அத்தகைய அறிவு படைத்தவர்கள் தான் இன்று இந்த கோயில் வாசலை வந்து பல கூட்டங்களை நடத்தி செல்கின்றார்கள். அவள் போகும்பொழுது அந்த வாய்க்காவலன் நின்றான். அவள் இருந்த ஆத்திரத்திலே அவனை பார்த்து விழித்து, வாய்வோயே வாய்வோயே அறிவரை போகிய பொறியல் நெஞ்சத்து விரை முறை பிழைத்தோன் வாய்வோயே வினையறி சிலம்பொன்று ஏந்திய கையல் கடைகத்தாள் என அறிவிப்பாயே அறிவிப்பாயே என்று கூறினார். அறிவு அறை போகிய என்றால் உன்னுடைய மூளையிலே ஒரு துளி அறிவு கூட இல்லாத வாய்க்காவலனே. அந்த வாய்க்காவலனுக்கு உடனே சிரிச்சு மகிழ்ந்தான் சிலப்பதிகாரம் சொல்லுவோம். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு அழகிய பெண் தன்னை பார்த்து புகழ்ந்து இருக்கிறாள் என்று அவன் நினைத்தான். இதுதான் வந்து அங்கே ஏற்படும் அறிவு அறை போகிய பொறி அறி நெஞ்சத்து இறை முறை பிழைத்தவனுடைய வாய்க்காவலன் அவன். இங்கே வருபவர்களும் இந்த இறை முறை பிழைத்தவர்களுடைய காவலர்கள் தான் இங்கே வருகிறார்கள். இன்றைக்கு இந்த இறை முறை பிழைத்தவர் தான் எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி. அவருக்கு அந்த இறை முறை பிழைத்ததன் காரணமாகத்தான் இந்த கட்சிகளை இங்கே நியமித்து வாக்குக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இல்லை என்றால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது, எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமைகள் என்ன, எங்களுடைய நிலம் இன்றைக்கு எவ்வாறு இருக்கின்றது, இந்த நிலத்தை அபகரிப்பவர்கள் யார், நாங்கள் நினைத்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய உரிமை உள்ளவர்களாக இருக்கிறோமா, சென்ற இடங்களுக்கு போகக்கூடியதாக ராணுவ காவலர்கள் அமைக்கப்படாதிருக்கா, இதை எல்லாத்தையும் நன்கு அறிந்த ஒருவர். ஆனால் அறிவு அறைபோகிய காரணத்தினாலே இறைமுறை பிழைத்து இந்த வேட்பாளர்களை நிறுத்தி இங்கே வருகிறார்கள். அதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயத்தை மட்டும் கூறி நான் முடிக்கின்றேன். சில நாட்களுக்கு முதல் இங்கே நடந்த கூட்டத்திலே, அருகே நடந்த கூட்டத்திலே என்னை பற்றியும் திரு குருராஜா அவர்களை பற்றியும் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டார்கள். அதாவது கீழாஞ்சலி அவர்களுக்கு இந்த ஆதிக்க பொருளை கொடுத்தவள் நான். 1968 பிறந்த கீழாஞ்சலி இன்னைக்கு 46 வயது. நாங்கள் 1976 இந்த பட்டதாரி நியமனத்தை பெற்றோம். ஆகவே அவ பிறந்து 8 வருடங்களுக்கு பின் நாங்கள் இந்த நியமனத்தை பெற்ற பொழுது இந்த நியமனத்தை தான் கொடுத்ததாக பேசி வருகிறேன். இதில் இருந்து நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வயது 66, அவனுடைய வயது இப்பொழுது 48. நாங்கள் 76 பட்டதாரி ஆசிரியர்களாக வந்தோம். அவருக்கு அப்பொழுது வயது 8. ஒரு 8 வயது பொம்பளை பிள்ளை எனக்கு குருவராஜாவுக்கு பட்டதாரி நியமனம் வந்தது என்று இதிலே பேசுவாராக இருந்தால் அவருடைய அறிவை விட்டு நாங்கள் எவ்வாறு சிந்திப்போம். அதுவும் வேற இடத்திலே பேசினா பரவாயில்லை. இந்த அம்மன் கோயில் வாசல் சற்று சிந்தித்து பாருங்கள். இது எல்லாம் இந்த முழு மக்களையும் குழப்பி ஒரு குழப்பத்தை இந்த மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அரசன் அவ்வழி, குடிகள் அவ்வழி என்று சொல்லுவார்கள். இந்த நாட்டினுடைய அரசன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே எப்படி இருப்பாரோ அப்படித்தான் இந்த வேட்பாளர்களும் இருப்பார்கள். இது ஒரு மேட்சம் இல்லை. ஆகவே நீங்கள் தெளிவான சிந்தனையுடையவர்கள், மற்றவர்கள் பூர்வகத்தை அரசு யாராய்ந்து எது உண்மை என்பதை கண்டறியவர்கள். நாங்கள் இந்த தேர்தலுக்காக நாங்கள் ஒரு நீண்ட காலம் இலங்கை நிர்வாக சபையிலே
பதவி வைத்த நாங்கள் நிறைய ஓய்வூதியத்தை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் இந்த தேர்தலுக்காக வந்து நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்க வரவில்லை. நீங்கள் தான் எல்லாரும் தீர்மானித்தீர்கள், நீங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுங்கள், உங்களை வெற்றியடைய நாங்கள் வைப்போம். அதற்காகத்தான் நாங்கள் வந்து உங்கள் மத்தியிலே வந்தோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தால் எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை இந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிப்பதன் மூலம், இந்த வாக்களிப்பு என்பது இதுவரை காலம் நடந்த தேர்தல்களிலே உள்ள வாக்களிப்பு அல்ல. அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள், உள்ளூராட்சிகள் பலர் போவார்கள், விடுவார்கள். இந்த தேர்தல் அரசாங்கத்தினுடைய கபட நாடகங்களுக்கு முடிவு கட்டுகின்ற ஒரு தேர்தல். தமிழ் மக்கள் தங்களுடைய கைகளிலே வடமாகாணத்தினுடைய நிர்வாகத்தை அகப்படுத்தி மக்களுக்கான சேவையை ஆற்றுவதற்கான ஒரு தேர்தல். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இங்கே இருப்பவர்கள், உங்களை சந்திக்கின்றவர்கள், அயலவர்கள் அனைவருக்கும் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம், வாக்களிக்கின்ற முறை பற்றி தெளிவாக எடுத்து கூறி எந்த ஒரு வாக்கும் இந்த பிரதேசத்திலே அழிக்கப்படாது விடப்படவில்லை என்ற உண்மையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று கூறி என் அன்புக்குரிய பொதுமக்களே உங்களிடமிருந்து விட வருகிறது.